கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 136வது சங்கீதம் 12வது வசனம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் பலத்த கரம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எவ்விதத்திலும் விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து வைத்திருந்தான். மிகவும் ஒடுக்கினான். எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். தன் இருதயத்தை மிகவும் கடினப்படுத்தி இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு போகாதபடி பார்த்து கொண்டான். அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் முறையிடுதலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். பேசி சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் அவர்களை அழைப்பித்து வருவேன். ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தும் போது ஒரு வார்த்தை மோசையினிடத்திலே சொல்லுகிறார். யாத்திராகமம் 3:19 பார்வோன் என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய போக விடான் என்பதை நான் அறிவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என நம் தேவன் அறிவார். நாம் அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்லுகிறார், என் கை வல்லமையை கண்டால் ஒழிய பார்வோன் உங்களை போக விட மாட்டான் என்பதை நான் அறிவேன் என்றார். அதே போல கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல் என்று. மந்திரவாதிகளால் எதுவுமே செய்யக்கூடாமல் போயிற்று. தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதன் வழியே நடத்தி கொண்டு போனார். அதே இடத்துல கர்த்தருடைய கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். யார் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? ஏற்ற காலத்திலே அவர் வெளியே கொண்டு வருவார். நியமித்த பாதையிலே அவர் நடத்தி அவர் தலையை உயர்த்துவார். எதிராக எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் அந்த பலத்த கரம் அந்த சத்துருவை நொறுக்கி போடும். அடங்கி இருக்கிறவர்களை பலத்த கரம் உயர்த்தும். எதிராய் வருகிற சத்துருவை அவருடைய பலத்த கரம் நொறுக்கி போடும். பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அன்று இதை செய்தவர் இன்றும் இதை செய்ய உண்மையுள்ளவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை வீழ்த்த நினைக்கிற சத்துருவை நொறுக்கி போடுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரம் சத்துவமும் வல்லமையும் உள்ளதப்பா. எந்த சத்துருவை நொறுக்கி போட வல்லமை உள்ளது. எவரையும் ஆண்டவரே பலப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளது. கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.